எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் பழைய சாதம் வச்சு ஒரு சூப்பரான தோசை தான் செஞ்சுருக்கோம். தினமும் இட்லி மாவு வச்சு தோசை செய்வேன். இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான முறையில் நம்ம வீட்டில் மீதியான சாதத்தை வச்சு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் நான் பழைய சாதம் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வெடித்த சாதம் 1 டம்ளர் இருந்தது. 1 டம்ளர் பழைய சாதம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் தேங்காய் துருவின பூ எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக எடுத்துக்குங்க. மேலே தோல் இருக்கக்கூடாது. நாம் எடுக்கிற பொருள் ஒரே ஒரு டம்ளரு, ஒரு பாத்திரம், ஒரு கிண்ணம் அந்த மாதிரி எது எடுத்தாலும் ஒரே ஒரு பாத்திரமாக இருக்கணும். இதே டம்ளரில் நான் 1.5 டம்ளர் பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன். இது பச்சரிசி தான் சேர்க்கணும். இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதான் தோசை அவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் உப்புலாம் போட்டு அரைச்சதுனால இதுக்கப்புறம் நம்ம உப்பு சோடா உப்புலாம் சேர்க்க வேணாம். ஏன்னா பழைய சாதம் சேர்த்ததுனால நம்ம சோடா உப்பு சேர்க்க வேணாம். அதுவே நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் மாவு நல்லா ஊறினா போதும். ரொம்ப நேரம் வேணாம். பழைய சாதம் சேர்த்ததுனால ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்குங்க. நான் வெறும் கடுகு உளுந்து மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். நான் பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொன்வரெல்லாம் வறந்த உடனே நம்ம எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசைக்கல்லை வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தாளிச்சதெல்லாம் மாவில் சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ, ரொம்ப மொத்தமாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நைஸாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லேசாக இந்த சைடில் தோசை மேலெல்லாம் கொஞ்சம் லேசாக விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்க்கும் போது. நீங்கள் நைட்டில் சாதம் வடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சாதம் மீதி ஆயிடுச்சுன்னா உடனே கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சுடுங்க. காலையில் ஆட்டி சூடாக சூப்பராக தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த குளிர்காலத்துக்கு பழைய சாதம் தண்ணி ஊற்றிலாம் சாப்பிட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பச்சரிசி சாதம் போட்டதுனால தோசை வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு இந்த மாதிரி மாவில் ஊற்றி செஞ்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சட்னி செய்கிறதுனால நான் தாளித்து போடல. இந்த தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள், பழைய சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான தோசை செஞ்சுட்டோம். நான் இந்த தோசைக்கு வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ நீங்கள் அந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தாளித்து போட்டு நீங்கள் செஞ்சாலும் வெறும் தோசையை சாப்பிட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் வெறும் பருப்பு மட்டும் உளுந்து மட்டும் போட்டு தாளித்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை.